காட் இஸ் குட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் வேதத்தின் மூலியமா தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12, 13 மற்றும் 14வது வசனம். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ பவுல் இந்த 3 வசனத்து மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, 12வது வசனத்துல இப்படியாக சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். சோ அப்போ பவுல் அதுல எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துலயும் தேர்ச்சி பெற்றவன், சோ நான் பர்ஃபெக்ட்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லல. அதான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், அதுக்கு பதிலாக கிறிஸ்து இயேசுக்குள் எதற்காக பிடிக்கப்பட்டனர், எதற்காகனா 1 தீமோத்தேயு 6:12 எப்படியாக பவுல் சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் சொல்லி. சோ அப்போ நித்திய ஜீவனை நான் பற்றி கொண்டு அதை பிடித்து கொள்ள ஆசையாய் நான் தொடருகிறேன் சொல்லி சொல்றார். 13வது வசனத்துல எப்படியாக இருக்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகளை மறந்துனா என்னுடைய பாஸ்ட் எல்லாம் நான் மறந்துட்டு முன்னானவைகளை நாடி, முன்னானவைகளை நாடின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாடி, நித்திய ஜீவனை நாடி, கிறிஸ்துக்குள்ளாக நான் என்ன பண்ணும், முன்னானவைகளை நாடி தொடர்ந்து நான் போகணும். 14வது வசனத்துல எப்படியாக சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. பந்தய பொருள் சொல்லும் பொழுது பரலோகத்தை குறித்து அந்த இடத்துல என்ன குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த பந்தய பொருள் என்கிற அந்த பரலோகத்தை நான் தொடர்ந்து, அழியாத ஜீவ கிரீடத்தை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை நான் தொடரணும்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த 3 வருஷத்து மூலியமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நான் எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்னு சொல்லி நான் யோசிக்க கூடாது. நித்திய ஜீவனை நாடி நான் வாழணும். என்னுடைய பாஸ்ட் எல்லாம் மறந்து தேவனுக்குரிய காரியங்களை நான் சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையில முன்னான காரியங்களை நாடி வாழணும். அதுக்கப்புறம் பரலோகம் என்கிற அந்த ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பந்தய பொருளாக எண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து கிறிஸ்துக்காக வாழும்போது தேவன் மகிமைப்படுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு புரிதமா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு புரிஜனமான மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.